வணக்கங்க. இன்னைக்கு மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்: வரமிளகாய், ஜீரகம், தேங்காய் கொஞ்சம், பூண்டு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் புளி, ஒரு சொல புளி, கீரை, மணத்தக்காளி கீரை 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இதுலேயே தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி, புளி, வரமிளகாய், ஜீரகம் இது இதுலேயே போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டுலேயே இதுலேயே தேங்காயும் சேர்த்திக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம், அப்போதான் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கி வரும். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வந்துட்டு நம்ம கீரையை சேர்த்துறோம். மணத்தக்காளி கீரை கீரை நிறைய இருக்க மாதிரிக்கு அப்படியே அப்படி செஞ்சுக்கலாம். கீரை நல்லா வணங்கினதும் எடுத்து ஆற விட்டு நம்ம சட்னியை பாருங்க. இப்போ கீரை நல்லா வணங்கிடுச்சு. நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தது இறக்கிடணும். பாருங்கள், இப்போ இறக்கியாச்சு. இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டு இதை மிக்சியில் இந்த பொட்டுக்கடலை, இவ்வளோ பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்து இதை ரெண்டையும் அரைக்கிறது தான். ஆறிடுச்சுங்க. ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். முன்னே கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து லேசாக ஓடு இதுலேயே
சட்னி வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் அரைச்சி சாப்பிடுங்க. வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.